வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போன விஸ்வநாதன் சுப்புவின் கைகளை பிடித்து கொண்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். எனக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமா? ரொம்ப நன்றி சுப்பு என்று ஏதோ சொல்ல வந்தவர் திடீரென்று அவர் கையை விட்டுவிட்டு யோசனையில் ஆழ்ந்தார். வேண்டாம் சுப்பு, இது விபரீத விளையாட்டு. நமக்குள்ளே தீர்மானித்தால் ஆச்சா? உன் பிள்ளை ஒத்துக்க வேண்டாமா? என்னப்பா இப்படி பேசுற? அவன் ஏன் பிள்ளை, நான் சொன்னா கண்டிப்பா கேட்பான். இல்லப்பா, நீ மத்தவங்க மாதிரி இல்லை. எனக்கு மத்தவங்க பார்த்ததும் பிடிக்கலைன்னு சொன்னா அது வேற. ஆனா உன் பிள்ளையும் பிடிக்கலைன்னு சொன்னா நான் நொறுங்கி போயிடுவேன். ஆசையை வளர்த்துப்பானேன், பின்னாடி அதனால் அவஸ்தைப்படுவானேன். இதனால நம்ம நட்புக்கு பங்கம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு சுப்பு. வேண்டாம், இதை இப்படியே விட்டுடு என்றார் விஸ்வநாதன். அவர் கைகள் உணர்ச்சி வேகத்தில் நடுங்கின. சுப்பு அவரை அப்படியே அணைத்து கொண்டார். இத பார் விசு, நம்ம நட்பின் மேல் ஆணையா சொல்ற, தங்கம் தான் என் மருமகள், நீ கவலையே படாத என்றார். சுப்புவின் கால்களில் விழப்போன விஸ்வநாதனை தடுத்து, இத பார், இதெல்லாம் வேண்டாம் நமக்குள்ள. ஒரு நல்ல நாளா பார்த்து பெண் பார்க்க வரோம், சொல்லி அனுப்புறேன் என்று சொல்லி விடை பெற்றார். மலைத்து நின்ற விஸ்வநாதன், அடியே எங்க இருக்க என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடினார். நேராக தன் வீட்டிற்கு சென்ற சுப்பிரமணியம் தன் மனைவியை அழைத்து விஷயத்தை சொன்னார். அவள் என்றைக்குமே அவர் வார்த்தைக்கு மறுப்பு சொன்னது இல்லை. இப்போது மட்டும் சொல்லவா போகிறாள்? எல்லாவற்றிற்கும் தலையாட்டி விட்டாள். ஒரு புதன்கிழமை நல்ல நாளில் குடும்பத்துடன் வருவதாக விஸ்வநாதனுக்கு செய்தி அனுப்பிவிட்டு பெண் பார்க்க புறப்பட்டார். சாமிநாதனுக்கு பெண் யார் என்று கேட்பதற்கு பயம். அவன் எப்போதுமே அப்பா முன் பேசுவதற்கே பயப்படுவான். இதை எப்படி தெரிந்து கொள்வது? அம்மாவிடம் நைஸாக கேட்டான். மா, இப்ப நாம எங்க போறோம்? பெண் பார்க்கத்தான். அதான் தெரியறதே. எங்க? உங்க அப்பாவோட நண்பர் விஸ்வநாதன் தெரியும் இல்லையா உனக்கு? அவரோட பொண்ணு தங்கத்தை தான் பார்க்க போறோம். பொண்ணு பேரு தங்கமா இல்ல பொண்ணே தங்கமா? ரெண்டும் தான். நல்ல குடும்பம். பார்க்கலாம். ஆனா எனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா தான் சரின்னு சொல்லுவேன். இது அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. அப்பா எது செஞ்சாலும் சரியா தாண்டா இருக்கும். உன் புருஷனை நீ விட்டு கொடுப்பியா? ஆனா இது ஏன் வாழ்க்கை. சரி சரி, இப்பவே என்ன அதை பத்தி எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், பார்க்கலாம். சுப்பிரமணியம் குடும்பத்துடன் விஸ்வநாதன் வீட்டில் போய் இறங்கினார். முகமலர்ச்சியுடன் அவர்களை வரவேற்ற விசு அவர்களை உள்ளே அழைத்து உபசரித்து உட்கார வைத்தார். பெண் பார்க்கும் படலம் ஆரம்பித்தது. சாமிநாதன் கடைசி தடவையாக காலரை சரி செய்து கொண்டு தலையை லேசாக கோதிவிட்டு கொண்டு தயாரானான். பெண்ணை அழைத்து வந்தார்கள். குனிந்த தலை நிமிராமல் வந்து எல்லோரையும் நமஸ்கரித்து விட்டு அமர்ந்தாள் தங்கம். டேய், பொண்ண நல்லா பாத்துக்கோ என்றார் சுப்பு. தலையை சற்று தூக்கி ஓரக்கண்ணால் பார்த்தவன் திடுக்கிட்டான். ஐயோ, இதுவா பொண்ணு? என்ன இது? நாம கற்பனை செஞ்சு வச்சது வேற, இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறது வேற. துளி கூட சம்பந்தம் இல்லையே. இப்ப எப்படி வேண்டாம்னு சொல்றது? அப்பா கொன்னுடுவாரே. சாமிநாதன் அவஸ்தையால் நெளிந்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த விசுவிற்கு புரிந்து விட்டது. சரி, இதுவும் பழையபடிதான் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவரும் நெளிந்தார். விசு, பொண்ண பாட சொல்லுப்பா என்றார் சுப்பு. கணீர் என்று குரல் எடுத்து பாட ஆரம்பித்தாள். நாட்டை ராகத்தில் சுவாமிநாத பரிபாலயா சுமாம் தேனாக ஓடியது. எல்லோரும் அசைவென்று கேட்டனர். சாமிநாதனும் இதனால் ஈர்க்கப்பட்டு உன்னிப்புடன் கவனித்து கேட்க ஆரம்பித்தான். அவனுக்கு கர்நாடக சங்கீதத்தில் நல்ல ஈடுபாடு உண்டு. அதனால் பெண் பிடிக்கவில்லை என்றாலும் பெண்ணின் பாட்டு பிடித்து விட்டது. ரொம்ப நன்னா பாடுறம்மா. ஆமா, என் பிள்ளையோட பேரு என்னன்னு தெரியுமா உனக்கு என்று சிரிப்புடன் கேட்டார் சுப்பு. அவள் வெட்கத்துடன் தெரியாது என்று தலையசைத்தாள்.
விசு, இதுதான் பகவத் சங்கல்பம்ங்கிறது. என் பிள்ளை பேரு தெரியாமலேயே அவன் பெயர் உள்ள சுவாமி பாட்ட பாடியிருக்கா பாரு. ரொம்ப நல்ல சகுனம்பா. ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் என்றார் சுப்பு. சாமிநாதனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இது, அராஜகமா இருக்கே, ஏன் சம்மதம் கேட்க வேண்டாமா? அம்மாவை பரிதாபமாக பார்த்தான். சுப்பு, ஒரு விஷயம் மாப்பிள்ளையோட கலந்து பேசி அப்புறமா சொல்ல என்றார் விசு பரிதாபமாக. நீயேதான் மாப்பிள்ளை நூட்டியே, அப்புறம் என்ன? எல்லாம் நான் அவனோட பேசிக்கிறேன். நீ நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்பு என்றார் சுப்பு. அவர்கள் திரும்பி போகும்போது கேட்டார், என்னடா பிடிச்சிருக்கா? அப்பா, இப்ப எனக்கு என்ன அவசரம்பா கல்யாணத்துக்கு? இன்னும் 2 வருஷம் போகலாமே என்றான் தலையை குனிந்து கொண்டு. இத பொன் பார்க்க போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ரொம்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பின, இப்ப வேண்டாமா? இல்ல, அவன் சம்மதத்தையும் தெரிஞ்சுண்டு நீங்க சொல்லியிருக்கலாமேன்னு என்று இழுத்தாள் அம்மா. ஏன் சாருக்கு பொண்ணை பிடிக்கலையாமா? முதல்ல பார்க்க பிடிக்கலைனாலும் பார்க்க பார்க்க பிடிச்சு போயிடும். ஏன் உன்னை நான் பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணிக்கலையா? இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? இல்ல, அது பார், விசு என் உயிர் நண்பன். அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இனிமே அதுல மாத்தம் இல்ல. உனக்கே தெரியும், நான் வாக்கு கொடுத்தா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன்னு. உன் பிள்ளையை கேட்டு சொல்லு, அவன் தாலி கைத்து எடுக்கிறானா இல்ல நான் தூக்கு கைத்த எடுக்கவா என்று உருமினார். அவர் சொன்னதை செய்யக்கூடியவர். இப்படியாகத்தானே சாமிநாதனின் கல்யாணம் அவன் சம்மதமின்றி நடந்தேறியது. முதல் கொஞ்ச நாட்கள் அவன் யாருடனும் பேசவில்லை. ரொம்பவும் கோபமாக இருந்தான். வீட்டிலேயே இருப்பதில்லை. இருக்கும் கொஞ்ச நேரத்தையும் தங்கம் கண்ணில் தான் படாமல் பார்த்து கொண்டான். ஆபீஸ் முடிந்ததும் தனியாக எங்காவது போய் உட்கார்ந்து பொறுமுவான். இல்லை, நண்பர்கள் வீட்டுக்கு போய் விடுவான். முதலில் இதை சகஜமாக எடுத்துக்கொண்ட நண்பர்கள் இவனது நண்பர்கள் வீட்டு விஜயம் தொடர்ந்தது மட்டுமல்லாமல் அதிகரிக்கவும் செய்ததை பார்த்து என்னவோ சரியில்லை இவனிடம் என்று புரிந்து கொண்டார்கள். ஏண்டா சாமி, ஏன் எப்பவும் டல்லா இருக்க? ஒரு நண்பன் கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்லடா என்றான் சாமி. ஏய், பொய் சொல்லாத. சம்திங் ராங் வித் யூ. சேச்சா, ஐ எம் ஆல் ரைட். ஏண்டா, கல்யாணமாயி கொஞ்ச நாள் தான் ஆகுது. உன்னோட சாயந்தர நேரத்தையெல்லாம் எங்களோடையே செலவழிக்கிற. வீட்ல உன் வைஃப் தனியா இருப்பாங்கிற நினைப்பே உனக்கு இல்லையா? என்னடா ஆச்சு? ஆர் யூ நாட் ஹாப்பி? சற்று நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தவன் சொல்லத் தொடங்கினான். எஸ், ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி. டே, நான் என் கல்யாணத்தை பத்தி என்னென்னவோ கோட்டை கட்டி இருந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் மன்மதம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கொஞ்சம் அழகான நல்ல நிறத்தோடு அம்சமா உள்ள பொண்ணை பண்ணிக்கணும்னு நினைச்சது கூட தப்பா? நீங்க தான் பார்த்தீங்களே என் மனைவியை, கருப்பா ஒல்லியா அழகே இல்லாம. ச்ச என்றான் சாமி. ஏழை கதாநாயகி மாதிரி ஒரு மூஞ்சி, எப்ப பாரு ஒரு சோகம். அதனாலேயே எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல என்றான். ஏய் நிறுத்தடா. கல்யாணத்துக்கு அப்புறம் தன் மனைவியை பத்தி அடுத்தவங்க கிட்ட விமர்சிக்கிறது பெரிய தப்பு. இப்ப இப்படி வருத்தப்படுறியே? பொண்ணை பார்த்து தானே சம்மதம் சொன்ன, அப்ப எங்க போச்சு புத்தி? என் சம்மதத்தை யார் கேட்டா? உங்களுக்குத்தான் என் அப்பாவை பத்தி நல்லா தெரியுமே. அவர் சொன்னா சொன்னதுதான். ரோபோ மாதிரி அவர் சொன்னதை மத்தவங்க அப்படியே கேட்கணும். இல்லைன்னா ருத்ர தாண்டவம் ஆடிடுவார். வாக்கு கொடுத்துட்டாரா? வாக்கு, பெரிய வாக்கு. என்ன கேட்டா கொடுத்தார்? தன் பிள்ளைக்கும் ஒரு மனசு இருக்குன்னு ஒரு அப்பாவுக்கு தெரிய வேண்டாம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பார் சாமி, வருத்தப்படாத. இழந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதையும் இழந்துடாத. பிள்ளைக்கு ஒரு மனசு இருக்கும்னு அப்பாவுக்குத்தான் தெரியல. உன் மனைவிக்கும் ஒரு மனசு இருக்குன்னு உனக்கு தெரியலையே. செய்யாத தப்புக்கு அவங்கள தண்டிக்கிறது என்ன நியாயம்? போனது போகட்டும். நாளையில இருந்து நீ இங்க வராத. சாயந்தர வேளையில அவங்கள எங்கேயாவது அழைச்சிட்டு போ. நீ அன்பா பேசக்கூட வேண்டாம். உன் அருகாமையே அவங்களுக்கு மிகுந்த ஆறுதலா இருக்கும். எல்லாம் காலப்போக்கில சரியாயிடும் என்ற அறிவுரை கூறி அவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏதேதோ சிந்தனையுடன் வீடு திரும்பினான் சாமிநாதன். என்னடா, எங்க சுத்திட்டு இவ்வளவு லேட்டா வர? வேலை முடிஞ்சா நேரா வீட்டுக்கு வர வேணாமா என்றாள் அவன் அம்மா விசாலம். அப்படியா? இங்க என்ன இருக்கு அப்படி ஓடி வர? என்னடா இப்படி பேசுற?
கல்யாணமாகி கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள இப்படி விட்டேத்தியா பேசுறியே என்று வருத்தப்பட்டாள் அவன் அம்மா. அம்மா, இப்ப எனக்கு பசிக்கிறது, சாதம் போடுறியா? ஒரு பெருமூச்சுடன் அவனுக்கு சாப்பாடு பரிமாறினாள். இதை சமையல் கட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தங்கம் தன் கண்களை துடைத்து கொண்டாள். மறுநாள் வாசலில் கறிக்காய் விற்பவன் வரவே சாமிக்கு பிடித்த காய் வாங்கலாம் என்ற வாசலுக்கு விரைந்தாள். அவன் தாயார் விசாலம் அங்கு எதிர்த்த வீட்டு மாமி காய் வாங்கி கொண்டிருந்தாள். என்ன விசாலம், எப்படி இருக்கா உன் மாட்டு பொண்ணு என்று விசாரித்தாள் காய்களை பொறுக்கிக் கொண்டே. என்னத்த சொல்றது, ஒன்னும் சரியில்லை. ஏன் உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளா? அச்சச்சோ, தப்பு தப்பு. அவ பேருக்கேத்த மாதிரி குணத்திலையும் தங்கம்தான். ரொம்ப புத்திசாலி, எதையும் ஜாடையிலேயே புரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வர கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? பின்ன என்ன உன் பிரச்சனை? அவ கல்யாணமாகி வந்ததிலிருந்தே ஒரு மாதிரியா இருக்கா. முகமெல்லாம் வாடி இருக்கு. அவ அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்ததுனால இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறது எல்லாம் பார்த்தா அப்படியும் தோணல. உன் பிள்ளை அவகிட்ட அன்பா இருக்கா இல்லையா? அங்கதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. புதுசா கல்யாணமான பிள்ளை மாதிரியே இல்லை அவன். சாயந்தரம் ரொம்ப லேட்டா வரான். கேட்டா ஏதேதோ ஜால்ஜாப்பு சொல்றான். அவளை வெளியே அழைச்சுண்டு போறதே இல்லை. நம்ம காலம் போல இல்லாம நான் அவங்கள வெளியே போய் சுத்திட்டு வாங்கடாங்கிறேன். இவன் காதுலயே போட்டுக்கிறது இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்ல, நீ கொஞ்சம் ஒதுங்கி இருக்க பாரு, பிரச்சனை தானாவே சரியாயிடும். என்ன சொல்ற நீ? நான் அவங்கள ஒன்னும் சொல்றது இல்லையே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. தான் இன்னும் கொஞ்சம் புருஷனோட நெருக்கமா இருக்கணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறதோ என்னவோ. நீ ஒன்னும் சொல்ல மாட்டேனாலும் அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற? ஆமா, உன் பிள்ளை ஆபீஸ்ல இருந்து வரப்போகுது. நீ அவன் கண்ணிலேயே படாத. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நாமே எல்லாம் செய்ய முடியும்? அவனை கவனிச்சுக்கத்தான் தங்கம் வந்துட்டாளே. அநேகமா இதுலேயே எல்லாம் சரியாயிடும் பாரு என்றாள். சரி, பார்க்கலாம் என்ற விசாலம் உள்ளே போய்விட்டாள். அன்று இரவு சுப்பிரமணியம் சற்று முன்னமேயே வீடு வந்து விட்டார். என்ன சாமி இன்னும் வீட்டுக்கு வரலையா என்ற விசாலத்தை கேட்டார். அவர் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சாமிநாதன் உள்ளே நுழைந்தான். அப்பா சாப்பிட அமர்ந்திருப்பதை பார்த்து அப்படியே மெதுவாக நழுவி மாடிக்கு போக பார்த்தான். அவனுக்கு இப்போதெல்லாம் அப்பாவோடு கூட அமர்ந்து சாப்பிடுவதென்றால் சற்று பயம்தான். ஏதாவது சொல்லுவார். ஆனால் முன்பெல்லாம் இருவருமாக சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள். ஒன்றும் பெரிதாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். மௌனமாகவே சாப்பிட்டுவிட்டு பிரிந்து விடுவார்கள். ஆனால் கொஞ்ச நாளாகவே அவருக்கு ஒரு மன உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. சாமிநாதன் விஷயத்தில் தவறு செய்து விட்டோமோ என்று. அவன் சம்மதத்தையும் கேட்டிருக்க வேண்டும். அதற்கேற்றாற்போல அவனும் தங்கத்துடன் சுமூகமாக இல்லை என்பதையும் கவனித்து வைத்திருந்தார். சாமிநாதன் நைஸாக மாடிக்கு நழுவுவதை பார்த்த சுப்பு அவனை கூப்பிட்டார். என்னடா, சாப்பிட வேண்டாமா? நீ பாட்டுக்கு மாடிக்கு போற? கை கால் அலம்பிண்டு வா, சாப்பிடலாம் என்றார். நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உனக்குன்னு தனியா ஒரு தரமா போடுறது. வா, வந்து உட்கார். உனக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் சாப்பிட வேண்டாமா? சாமிநாதன் கை கால்களை அலம்பிக் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான். விசாலம் பரிமாற ஆரம்பித்தாள். இந்த காலம் போல அந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது என்பது கிடையாது. ஆண்கள் எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் பெண்கள் சாப்பிடுவார்கள். சாதம் பரிமாறிவிட்டு திரும்பியவள் தலையை சுற்றவே பக்கத்து சுவரை பிடித்து கொண்டாள். ஏய், என்னாச்சு விசாலம் என்று கேட்டார் சுப்பு. ஒண்ணுமில்ல, கொஞ்சம் தலையை சுத்தித்து, அவ்வளவுதான். பார், நீ இன்னும் எத்தனை நாள் தான் இந்த காரியம் எல்லாம் செய்வ? அதான் மாட்டுப்பொண் வந்துட்டாளே, இனிமே அவகிட்ட இந்த பொறுப்பு எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா இரு. ஆமா, சொல்லிட்ட என்றார். அடுத்த நாளிலிருந்து அந்த பொறுப்பை தங்கம் ஏற்றுக்கொண்டாள். இப்படியே சில நாட்கள் கழிந்தன. அன்று சாமிநாதன் சற்று முன்னமேயே வந்துவிட்டான். நேரே வீட்டிற்குள் வந்தவன் கை கால்களையும் முகத்தையும் கழுவிக்கொண்டான். முகத்தை துடைத்து கொள்ள டவலை தேடிய போது புது துவாலையுடன் ஒரு வளைக்கரம் அவன் முன் நீண்டது. ஒரு கணம் தடுமாறியவன் தன்னை சுதாரித்து கொண்டு,
மா மா என்று கூப்பிட்டான். அம்மா வெளியே போயிருக்கா என்றாள் தங்கம். எங்க? கோவிலுக்கு போயிருக்கா. பதில் பேசாமல் அவளிடமிருந்து டவலை வாங்கி முகத்தை துடைத்து கொண்டவன் திரும்ப அவளிடம் கொடுக்காமல் பக்கத்தில் இருந்த கொடியில் போட்டான். சாப்பிட வரீங்களா? எல்லாம் அம்மா வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல, அம்மா வரதுக்கு நேரமாகும்னு சொன்னா. உங்களுக்கு பசி தாங்காது, அதான். தனக்கு பசி தாங்காது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறாளே, பேஷ். கல் மனது லேசாக கரைய ஆரம்பித்தது. சரி போடு. அவள் பரபரவென்று செயல்பட்டாள். அவன் நன்றாக ரசித்து சாப்பிடக்கூடியவன். சாப்பிடும்போது ஒரு முறையோடுதான் சாப்பிடுவான். எதற்கப்புறம் எதை போட வேண்டும், எவ்வளவு போட வேண்டும் என்பதை அவன் தாயார் விசாலம் நன்கு அறிந்து வைத்திருந்தாள். ஏதோ சிந்தனையில் சாப்பிட உட்கார்ந்தவன் சிறிது சாதத்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். பக்கத்தில் தான் சாப்பிடும் அளவுக்கு மேல் நெய் இருப்பதைக் கண்டு, என்னம்மா இன்னைக்கு நெய் அதிகமா இருக்கு என்று கேட்டான். அம்மா இன்னும் கோவில்ல இருந்து வரல. திடுக்கிட்டு தன் சுய நினைவிற்கு வந்தவன் தங்கத்தை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தன் சாப்பாட்டு தட்டை நோக்கினான். எல்லாம் நேர்த்தியாக அளவுடன் பரிமாறப்பட்டிருந்தது, நெய்யை தவிர. நான் தான் கொஞ்சம் நெய் அதிகம் போட்டேன். கொஞ்ச நாளாவே உங்க உடம்பு இழைச்சிருக்கு. ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வர்றவங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும் இல்லையா? அதனால தான். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கோ என்றாள் தங்கம். என்றான் தன் முக மலர்ச்சியை மறைத்து கொண்டு. பரவாயில்ல, நல்ல பொண்ணுதான். அன்றைய சாப்பாடு சற்று அதிகமாகவே உள்ளே இறங்கியது. சாப்பிட்டு விட்டு சற்று ஓய்வாக நாற்காலியில் அமர்ந்தான். சற்று நேரத்தில் திரும்பி வந்த விசாலம் அவன் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். வாப்பா, எப்ப வந்த? நான் கோவிலுக்கு போயிருந்த. இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. கை கால் அலம்பிண்டு வா, சாப்பிடலாம். நான் சாப்பிட்டாச்சுமா. இன்னைக்கு உன் சமையல் அபாரம். அவ்வளவு நன்னா இருந்தது. அப்படியா என்று சிரித்தவள். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? இன்னைக்கு நான் சமையல் கட்டு பக்கம் போகல. அசடு வழிய சிரித்து கொண்டு, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா ரசத்துல கொஞ்சம் உப்பு கூட, சாதம் கூட கொஞ்சம் குழஞ்சிருந்தது. அப்படியா? அப்ப கொஞ்சமா தான் சாப்பிட்டிருப்ப. அப்படின்னு இல்ல, நன்னா பசிச்சதா, அதான். அசடு ஆறாக ஓடியது. சிரித்து கொண்டே உள்ளே போன விசாலம் கதவருகில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தங்கத்தை அணைத்து கொண்டு திருஷ்டி கழித்தாள். விசாலம் அன்றையிலிருந்து மாலை வேளைகளில் கோவிலுக்கு தவறாமல் போய், தவறி போயும் முன்னமே வராமல் நடந்து கொண்டாள். 2 வாரம் இப்படியே ஓடியது. அன்று சற்று முன்னமேயே வந்துவிட்டான் சாமிநாதன். உள்ளே நுழையவிருந்தவன் வீண இசையுடன் பாட்டும் கேட்கவே சற்று தயங்கி நின்றான். உள்ளே பூஜை அறையில் வீணையுடன் அமர்ந்து தங்கம் தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தாள். பைரவி ராகத்தில் தாயே ஏழை பால் என்ற கீர்த்தனையை வீணையில் வாசித்து கொண்டே பாடினாள். உள்ளே நுழைந்து கை கால்களை அலம்பிக் கொண்டவன் சற்று மறைவாக நின்று கொண்டு கேட்க ஆரம்பித்தான். ஓ, இவளுக்கு வீணை கூட வாசிக்க வருமா? மிக நன்றாக வாசிக்கிறாளே. தங்கம் அந்த பாட்டின் சரணத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி, எட்டாத பேராசை கோட்டை கட்டி சரளமாக ஸ்ருதி சுத்தத்துடன் நிரவல் பண்ணி கொண்டிருந்தாள். ஓ, இவ்வளவு திறமைசாலியா இவள்? தெரியாமல் போயிற்றே. தன்னை மறந்து சபாஷ் போட்டு விட்டான். திடுக்கிட்டு திரும்பியவள் அவன் நிற்பதை பார்த்து பாட்டை நிறுத்திவிட்டாள். மன்னிச்சுக்கோங்கோ, நீங்க வந்ததை நான் கவனிக்கல என்று எழுந்திருக்க முயன்றவளை தடுத்தான். இல்ல தங்கம், பாடு. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கிறத நான் இத்தனை நாள் கவனிக்கவே இல்ல. ஏன் தப்புதான். இந்த பைரவி ராகம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ராகங்களின் ராணி அவள். அதை இன்னும் அழகூட்டி நீ இப்ப பாடினது என் மனசை நிறைஞ்சு விட்டது. ஆமாம், உனக்கு இன்னும் என்னென்ன தெரியும் என்றான் பரவசத்தோடு. அதற்குள் அம்மா அங்கு வந்துவிடவே நைஸாக நழுவி விட்டான். பிரமித்து நின்ற அவளையும் அவள் முகத்தில் நிறைந்திருந்த மலர்ச்சியையும் கண்களில் இருந்த நீரையும் கண்டும் ஒன்றும் சொல்லாமல் மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு அகன்றாள் விசாலம்.
இப்போது கல் நெஞ்சு முழுமையாக கரைந்து தூள் தூளாகிவிட்டது. இப்போதெல்லாம் அவன் ஆபீஸ் முடிந்ததும் 10வது நிமிஷத்தில் வீட்டில் ஆஜர். விசாலம் வழக்கம் போல விலகிக் கொண்டாள். அவள் எதிர்பார்த்ததும் இதைத்தானே. அம்பாளுக்கு மனதார நன்றி சொல்லி அர்ச்சனை செய்தாள். இந்த மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் தொடர வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். தன்னை விரைவில் பாட்டியாக்கிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவள் ஆசைப்பட்டதில் தவறில்லை. ஆனால் அதற்குத்தான் அவளுக்கு கொடுப்பினை இல்லாமல் போயிற்று. அம்பாளின் கருணை வெள்ளம் இந்த இடத்தில் சற்று வற்றிவிட்டது. ஆம், அவள் நோய்வாய்ப்பட்டாள். என்ன வியாதி என்றே தெரியவில்லை. எத்தனையோ டெஸ்ட்கள் எடுக்கப்பட்டன. எத்தனையோ டாக்டர்கள் அழைக்கப்பட்டனர். அவள் உடம்பு நாளுக்கு நாள் தேய்ந்ததே தவிர தேரவே இல்லை. இத்தனை நாள் அவள் வேலைகளை தட்டு தடுமாறி அவளே செய்து கொண்டிருந்தவள் ஒரு நாள் அதுவும் முடியாமல் படுத்த படுக்கையாகிவிட்டாள். பணம் தான் கரைந்ததே தவிர பலன் ஒன்றுமில்லை. இப்போது எல்லாமே தங்கம்தான். வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு, மாமியாரையும் மாமனாரையும் கவனித்து கொண்டு, வீட்டின் வரவு செலவுகளையும் கவனித்து கொண்டு பம்பரமாய் சுழன்றாள். எந்தவித அருவருப்புமின்றி விசாலத்திற்கு அவள் பணிவிடை செய்த விதம் சாமிநாதனை மிகவும் உருக்கிவிட்டது. அதுவும் இல்லாமல் அவள் தன் அப்பாவை பார்த்து கொண்டதும் அவர் எள் என்பதற்கு முன் எண்ணெயாக நிற்பதையும் கண்ட அவன் மனம் மகிழ்ந்தான். அவன் அகக்கதவை திறந்து கொண்டு தங்கம் மெல்ல உள்ளே புகுந்தாள். அன்று இரவு சாமிநாதன் விசாலம் அருகில் அமர்ந்து சாத்துக்குடி பழத்தை உரித்து கொண்டே, மா, இன்னைக்கு எப்படிமா இருக்க? நீ உடம்பு தேறி வந்து உன் கையால மறுபடியும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு கூடத்தான் அந்த ஆசை இருக்கு. ஆனா அது சாத்தியமானதான் தெரியல. என்னம்மா அப்படி சொல்ற? நீ ரொம்ப சீக்கிரம் சரியாகி பழைய மாதிரி ஆயிடுவம்மா, கவலைப்படாத. என்ன பத்தின கவலைய விடு. எனக்கு உன் கவலை தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்பா, நீ சாப்பிட்டாச்சா? ஆச்சுமா. தங்கம் சாப்பிட்டுட்டாளா? சாப்பிட்டிருக்கணும். இதுதான் எனக்கு பிடிக்கல. நீ ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டாலும் உனக்காக அவள் காத்திருந்து நீ சாப்பிட்டப்புறம்தான் சாப்பிடுவா. உனக்கானால் அவளை பத்தின அக்கறையே இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. இதோ பாருப்பா, பிடிச்சோ பிடிக்காமலோ நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டாச்சு. நானும் கவனிச்சுண்டுதான் வர்றேன். நீ அவளை சரியாவே நடத்துறதில்ல. நீ இப்படி உதாசீனப்படுத்துற மாதிரி அவ என்ன தப்பு செஞ்சா? நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் தெய்வம் ஏதுமில்ல. அவளை மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உடல் அழகு எத்தனை நாள் வரும்? 2 பிள்ளை பெத்தா உடல் வாடிடும். மனசு அழகுதான்பா ரொம்ப முக்கியம். நம்ம சந்ததி உன்னோடு முடிஞ்சுடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. நான் சாகிறதுக்குள்ள என் பேரனோட பிஞ்சு கையால அடி வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. எனக்கு அந்த கொடுப்பினை இருக்கோ என்னவோ என்று சொல்லி வருத்தப்பட்டாள். சாமிநாதன் தர்ம சங்கடத்தில் நெளிந்தான். அவனும் இப்போது முன் மாதிரி இல்லை. அவளோடு சகஜமாக பேசுகிறான். அவள் கையால் சாப்பாடு போட சொல்லி சாப்பிடுகிறான். ஆனாலும் அவன் இன்னும் தாம்பத்தியத்திற்கு தயாராக இல்லை. அந்த நெருக்கம் ஏனோ அவன் மனதில் இதுநாள் வரை ஏற்படவில்லை. மா, வருத்தப்படாத, இந்தா இந்த பழத்தை சாப்பிடு என்று அவளுக்கு அந்த பழத்தை ஊட்டிவிட்டான். 2 நாட்கள் கழிந்தன. அன்று ஒரு வெள்ளிக்கிழமை. ஆபீஸில் அன்று வேலை அதிகம் இல்லையாதலால் சாயங்காலம் அவன் சுருக்கவே வீடு திரும்பிவிட்டான். அவன் மனதில் அம்மாவின் வருத்தம் குடைந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது? இப்போது மனதில் அவ்வளவாக வெறுப்பு இல்லாவிட்டாலும் இதற்கான தைரியம் ஏதோ உண்டாகவில்லை. வீட்டிற்கு வந்தவனை வீணையும் வாய்ப்பாட்டும் வரவேற்றன. வழக்கம் போல சுவாமி சந்நிதியில் விளக்கேற்றி வீணையுடன் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தாள் தங்கம். காப்பி ராகத்தில் என்ன தவம் செய்தனை யசோதா அமிர்தமாக ஓடியது. அவனுக்கு மிகவும் பிடித்த பாட்டு. அதற்கு இவள் எப்படியெல்லாம் மெருகேற்றி பரவசப்படுகிறாள். கண்ணன் இவளுடன் ஆடுகிறான், பாடுகிறான், கொஞ்சுகிறான், கெஞ்சுகிறான். ஓ, இவள் மனதில் இப்படி ஒரு ஏக்கம்தான் பாட்டாக வெளிப்படுகிறதா? யசோதையைப் போல இவளும் குழந்தையை கையில் ஏந்தி
சீராட்டி பாலூட்டி தாலாட்ட ஆசைப்படுகிறாள். நான் ஒரு மடையன். என் உணர்ச்சிகளுக்கு அப்பா மதிப்பு கொடுக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டேனே தவிர அவள் உணர்ச்சிகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேனா? அவளின் குழந்தை ஏக்கம் இவனையும் பற்றி கொள்ள ஆரம்பித்தது. சாமிநாதன் தன்னை மறந்தான். அந்த பாட்டின் மென்மை, அவளின் குரல் வளம், அவளின் எளிமையான உடை அலங்காரம் எல்லாம் அவன் மனதில் இருந்த கொஞ்ச நஞ்ச வெறுப்பையும் சுத்தமாக துடை தெரிந்து விட்டது. வேகமாக உள்ளே நுழைந்தவன், தங்கம் என்ற கனிவுடன் அழைத்து கொண்டே அவளை தழுவிக்கொண்டான். திகைத்து திக்கு முக்காடி போனாள் தங்கம். அப்படியே அவன் கால்களில் சரிந்து விழுந்து நமஸ்கரித்தாள். என்னை மன்னித்து விடு தங்கம். நீ இத்தனை நாள் என் அருகாமையில் இருந்தும் உன் அருமை எனக்கு தெரியாமல் போயிடுத்து. உடலழகே பெருசுன்னு நினைச்சுண்டிருந்த என்னை நீ மாத்திட்டமா. இனிமே என்னை பொறுத்தவரை நீதான் உலக மகா அழகி. நீ அம்மாவை பார்த்துக்கிற பொறுமை, வீட்டை நிர்வகிக்கிற திறமை என்னன்னு சொல்ல, எப்படி புகழ. நான் இத்தனை நாள் கண் இருந்தும் குருடனாக இருந்ததற்கு ரொம்பவே வெக்கப்படுறேன். என்னை மன்னிச்சுடுமா. இனிமே உன்னை என் கண்ணில வச்சு காப்பாத்துவேன் என்று நான் தழுதழுக்க சொன்னான். அம்பாள் சந்நிதியில் அவன் சொன்னதை கடைசி வரை காப்பாற்றினான். அன்று உருவானவள் தான் அவனின் பெண் பூர்ணிமா. சில நாட்கள் சென்றன. அம்மாவின் உடல்நிலை திடீரென்று மோசமடைய ஆரம்பித்தது. அவளின் ஆசை நிறைவேறுவதற்குள் காலன் முந்திக் கொண்டு விட்டான். ஆனாலும் அவள் தன் பிள்ளை சாமிநாதன் தங்கத்துடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதை பார்த்துவிட்டுத்தான் கண்களை மூடினாள். அவளின் சாவு அந்த குடும்பத்தை ரொம்பவே பாதித்து விட்டது. தங்கம் சொல்லி சொல்லி அழுதாள். அம்மா எவ்வளவு நல்லவள், எவ்வளவு பெரிய விவேகி, தன்னை எப்படியெல்லாம் நன்றாக பார்த்து கொண்டாள் என்று. சாமிநாதன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி தன் துக்கத்தையும் மறக்க முயன்றான். சுப்பிரமணியம் ரொம்பவே தளர்ந்து போய்விட்டார். இப்போது இவர்கள் எல்லோருக்கும் தங்கம்தான் பக்க பலமாகவும் உறுதுணையாகவும் இருந்தாள். காலாகாலத்தில் தங்கத்திற்கு பெண் குழந்தை பிறந்தது. அதை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள். எப்போதும் அவள் எண்ணம் செயல் எல்லாம் அந்த குழந்தையை சுற்றியே இருந்தது. சாமிநாதன் வியந்து போனான். தாய்மை என்பது இதுதானா? அந்த குழந்தையின் சிறு அசைவை கூட அவள் புரிந்து கொண்டு செயல்பட்ட விதம் அவனை பிரமிக்க வைத்தது. அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் படுக்கும் மாமனார் மனம் கோணாமல் சேவை புரிந்தாள். இந்நிலையில் அவள் மறுபடியும் கருவுற்றாள். இந்த தடவை அவர்கள் தங்களுக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்று உறுதியாக நம்பினார்கள். அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. குழந்தைக்கு சுப்பிரமணியன் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று சாமிநாதன் பிடிவாதமாக சொல்லிவிட்டான். எதற்கப்பா என் பெயர் என்று அவர் கூறியும் அவன், இல்லைப்பா, இந்த பெயரே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டான். தனிமையில் அவன் தங்கத்திடம், நம்ம கல்யாணமான புதுசுல எனக்கு அப்பா மேல கோபம் இருந்தாலும் அவர் எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கார் என்பது இப்போதுதான் புரிந்தது. என் பிடிவாதத்திற்கு இணங்கி உன்னை மருமகளாக்கிக்க அவர் மறுத்திருந்தா நான் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை இழந்திருப்பேன். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு வந்திருக்குமா? அதற்கு நன்றி கடனாக என் அப்பாவின் பெயர்தான் வைக்கணும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான். அதை தங்கமும் மனதார வரவேற்றாள். காலம் உருண்டோடியது. அவ்வப்போது உடல் நலம் குன்றி படுத்த சுப்பிரமணியம் ஒரு நாள் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அதே சாக்கில் காலமானார். அது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் தங்கமும் சாமிநாதனும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். ஆனால் விதி வேறு விதமாக அவர்களுடன் விளையாட தீர்மானித்தது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவர்கள் தங்கள் 2 குழந்தைகளுடன் எங்கோ சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வரும் வழியில் ஒரு ரயில்வே லெவல் கிராசிங் உண்டு. அதன் அருகில் வந்ததும் நிறைய மனிதர்கள் கும்பலாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். சாமிநாதன் வேறு குறுக்கு வழியாக போய்விடலாம் என்று சொன்னான். ஆனால் அவளின் போதாத காலமோ என்னவோ, அவள் அது என்ன என்று பார்த்துவிட்டுத்தான் போவோமே என்றாள்.
கும்பலை தள்ளிக்கொண்டு முன்னே சென்றவர்கள் கண்டது. அப்பப்பா, கோரம்! ஒரு ஆண் உடல் இரண்டாக வெட்டப்பட்டு தண்டவாளத்தின் அருகில் சிதைந்து கிடந்தது. எவனோ ஒரு துர்பாக்கியசாலி ரயில் வரும்போது கடந்திருக்கிறான். சாமிநாதன் சட்டென்று தங்கத்தையும் குழந்தைகளையும் திருப்பி அழைத்து வேறு வழியாக சென்று விட்டான். ஏதோ அந்த பொழுதில் மிக்க வருத்தமாக இருந்தாலும் காலப்போக்கில் மறக்க வேண்டிய நிகழ்வுகளில் ஒன்றுதானே அது. ஆனால் தங்கத்தால் அதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவள் மனதில் அந்த காட்சி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. சாமிநாதன் வேலை முடிந்து அந்த வழியாகத்தான் வருவான் என்பது அவளுக்கு தெரியும். ஐயோ, இந்த மாதிரி ஏதாவது அவனுக்கு நடந்துவிட்டால் நினைக்கவே அவள் உடம்பு நடுங்கியது. அவன் எவ்வளவு தேற்றியும் அவளால் அதை மறக்க முடியாமல் தவித்தாள். இது அவளை படுக்கையில் தள்ளிவிட்டது. ஒரு நாள் காலை அவள் வழக்கம் போல எழுந்திருக்கும் நேரத்தில் எழுந்திருக்காததால் சாமிநாதன் பதறிப்போய் அவளை எழுப்ப முயன்றான். எல்லாம் முடிந்துவிட்டது என்பது அவனுக்கு புரிய சற்று நேரம் பிடித்தது. ஆமாம், அவள் ஒரு நல்ல ஆத்மா இல்லையா? அதுதான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் சுமங்கலியாய் அம்பாளின் திருவடிகளை அடைந்து விட்டாள். கதறி அழுதான். இப்படி 2 பிஞ்சுகளை விட்டு விட்டு போயிட்டியே என்று தலையில் அடித்து கொண்டு அழுதான். என்ன அழுது என்ன செய்ய? போன மகராசி போய்விட்டாள். இனி இவர்களை எப்படி வளர்த்து ஆளாக்குவது? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இவர்களை எப்படியும் நல்லவர்களாக வளர்த்து ஆளாக்க வேண்டியது என் பொறுப்பு. என் தங்கம் தெய்வமாக இருந்து எனக்கு வழி காட்டுவாள் என்று மனதை தைரியப்படுத்திக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டு அவர்களை ஆளாக்கிவிட்டார் சாமிநாதன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.